அந்த காலகட்டத்தில நம்ம காதல் திருமணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் இல்லையா கஸ்தூரிக்கு? இல்ல. நான் வந்து ரொம்ப அம்மா, அப்பா செல்லம். அம்மா, அப்பாவுடைய ஆனாலும் காதல் வசப்பட்டீங்கல்ல? ஆ நான் ஒரு தடவ லவ் பண்ணேன். ம். எல்லாருக்கும் ஒரு ஒரு பப்பி லவ் வரும். நான் சினிமாவுல நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, டெய்லி எங்க வீட்டிலேயே இருந்த ஒரு இளைஞன் என்ன ஜட்ஜ் பண்ணிட்டான். அதுல எனக்கு வந்த வருத்தத்த விட, என் தாயாருக்கு வந்த வருத்தம் அதிகம். ஓ! அது அ என்ன அந்த சின்ன வயசுல யாருக்கும் தெரியல. அது லவ்வுன்னு கூட தெரியல. ஏதோ நாங்க டெய்லி கூடயே இருப்போம். வீட்ல தான். எங்க வீட்ல அ அந்த பையன் இருப்பான். இல்ல அந்த பையன் வீட்ல நான் இருப்பேன். 2 பேருக்கும் தெரியும். அவங்க அம்மாவுக்கும் நான் செல்லம். அவங்களுக்கும் ஏமாற்றம், இவங்களுக்கும் ஏமாற்றம். பட் அம்மா, அப்பா பார்த்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, நீ 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 நான் எங்க பேச்ச கேட்கல. ஐஏஎஸ் ஆகாம சினிமாக்கு போயிட்ட. இப்பவாவது எங்க பேச்ச கேளுன்னு அவங்க சொல்லும்பொழுது, எனக்கு ஒரு தயாரிப்பாளர பிடிச்சது. தெலுங்கு தயாரிப்பாளர் அவர். ம். எனக்கு அவர பிடிச்சது. அவரும் ஒண்ணும் இந்த நம்பர் 2லாம் கிடையாது. ஹி இஸ் அ சரி. யங் பெர்சன். வெரி எலிஜிபிள் பேச்சுலர். இந்த 4 கண்டிஷன்ல ஒத்து வராரா? ஆஹா! வரல. ம். இல்ல ஆனா லவ்வுக்கு நாம அதையெல்லாம் விட்டு குடுப்போம்ல. உண்ம கரெக்ட் தான். இதெல்லாம் உடைக்க வேண்டும். இந்த 4ல அவரு சிகரெட் பிடிக்க மாட்டாரு. ஏன்னா சிகரெட் பிடிச்சா லவ்வே வந்திருக்காது. ம். பக்கத்துல எப்படி போறது? பட் அத விட அம்மா, அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, நீயும் ஒரு அன்பிரெடிக்டபிளா இருக்க. எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு நடிகையை திருமணம் செய்த ஒரு புரொடியூசர். கடைசில அந்த நடிகையுடைய சொத்து எல்லாமே அவர் வந்து கபளீகரம் பண்ணிட்டாரு. அப்படி ஆயிரும்டி. என்னத்தான் அப்படி இருந்தாலும் கடைசில லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். நான் இருக்க மாட்டேன் அத பாக்க. அப்படின்லாம் அவங்க ரொம்ப பயந்தாங்க. சினிமா அப்படிங்கிறது தான் என் காதலுக்கு தடையா இருந்தது. ஓ! அதுக்கப்புறம் சரிம்மா, உனக்கு உனக்கு பிடிச்ச மாரியே நீ பாரும்மான்னு சொன்னதுக்கே 1½ வருஷம் ஆச்சு.